மனோஜ் பாரதிராஜா அவர்களோட வீட்ல ஒர்க் பண்ண பணிப்பெண் சமீபத்தில அவர பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரும், இயக்குனருமான பாரதிராஜா அவர்களோட பையனான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட மறைவுக்கு பின் அவரோட நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேரு பல விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்க வீட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பணிப்பெண் அவர பத்தி ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அண்ணன் ரொம்ப 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 நல்ல மனிதர். அவர் ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட பையன். அவரும் ஒரு நடிகர், டைரக்டர் அப்படிங்கிற எந்த பந்தாவும் இல்லாம ரொம்பவே கேஷுவலா பேசுவாரு. என்ன விட அவர் வயசுல மூத்தவங்க தான். ஆனா என்ன அவர் எப்போதுமே அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே மாரி நாங்க எல்லாம் வீட்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாரையுமே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. ஒரு வேளை சாப்பிடலன்னா, உடனடியா எங்களுக்கு சாப்பிட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வீட்ல வேலை செய்ய சொல்லுவாரு. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க ஹெல்ப் கேட்டபோதெல்லாம் ஒரு தடவ கூட அவரு நோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறத குடுத்து அழகு பார்ப்பாரு. கடைசியா என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருந்தேன். ரொம்பவே சின்ன வயசு தான். என்ன ரொம்பவே உரிமையா, "ஏன்க்கா இவ்வளோ சின்ன வயசுலலாம் கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்க? நல்லா படிக்க வைங்க" அப்படின்னு அவ்வளோ உரிமையோட என்ட்ட பேசினாரு. இப்ப அவர் எங்க கூட இல்ல அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியல. ரொம்ப நல்ல மனிதர். இவர மாரியான நல்ல மனுஷங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஏன் முடிவு வருது அப்படிங்கிறதே தெரியலன்னு ரொம்பவே எமோஷ்னலா மனோஜ் பாரதிராஜா அவர்களோட வீட்ல இருக்கக்கூடிய பணிப்பெண் பேசியிருந்தாங்க. அவங்க பேசியிருக்க வீடியோவ பார்த்துட்டு நெறைய பேரு, ஆமா நல்லவங்களுக்கு தான் இந்த மாரி நடக்குது அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலான கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தா, மனோஜ் அவர்கள பத்தி சொன்ன எல்லாருமே ரொம்பவே நல்ல மனிதர், ரொம்ப எளிமையா எங்கள்ட்ட பேசுவாரு அப்படிங்கிறத அடிக்கடி எல்லோருமே சொல்லியிருக்காங்க. அந்த அளவு எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்பவே நார்மலா, ரொம்பவே ஜாலியா எல்லார் கூடயும் இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே போல நடிகர் நாசர் அவர்களுமே மனோஜ் அவர்கள பத்தி ரொம்பவே எமோஷனலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மனோஜ எனக்கு 6 வயசுல இருந்தே தெரியும். நான் வேலை பார்த்த ஹோட்டல்ல நீச்சல் குளம் இருந்துச்சு. அங்க அவரு நீச்சல் குளத்துக்கு வருவாரு. அப்பவே பார்த்தீங்கன்னா, அவரு எல்லார்கிட்டயுமே அன்பா பழகுவாரு. எல்லார்கிட்டயுமே சகஜமா பேசுவாரு. இன்னும் சொல்லப்போனா, அவரு எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சாரு. அதனாலேயே அவருக்கு ஏற்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், இல்ல வருத்தமாக இருக்கட்டும், அத யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காரு. அதனால தான் அவரு பல வருடங்களா அவர் மனசுலயே நெறைய விஷயங்கள போட்டு குமுறிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் இப்படி நடந்துச்சோ என்னவோ! உண்மையிலேயே அவரோட இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. அவர இழந்து வாழும் அண்ணனோட குடும்பத்தாருக்கும் சரி, அவங்களோட நண்பர்களுக்கும் சரி, என்னோட ஆறுதல் அப்படிங்கிறது எந்த வகையில அவங்களுக்கு இதுலேருந்து வெளிய கொண்டு வரணும்னு தெரியல. என்ன ஆறுதல் சொல்றதுன்னும் தெரியல. கடவுள் தான் அவங்கள இதுலேருந்து வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. நாசர் அவர்கள் மனோஜ் அவர்கள பத்தி ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.